ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பா அமைய மனதார வாழ்த்துக்கள். நேத்து பல சம்பவங்கள், பல விஷயங்கள், ஒரு டிராஜடியே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. நிறைய பேர் ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க, இந்த உண்மையை வெளிக்கொண்டு வாங்க ப்ரோ அப்படின்ட்டு. நிறைய மெசேஜ் டீம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நானும் ஃபன்னியா கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். இது அதை தாண்டி வேற ஒரு விஷயமா இருக்கு. நேத்து ஒரு வீடியோ போட்ட, நீங்க காசுக்கு பண்றீங்க, அது பண்றீங்க, அதுக்கு ஒரு கூட்டம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விருப்பம் இல்ல. என்னமோ பேசி தொலைங்கடா, நீ விட போற. நீ என்னதான் கமெண்ட்ல கதறிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நாங்க எங்க வேலையை பார்க்க போறோம். நீ உருட்டினாலும் மிரட்டினாலும் வாய்ப்பில் அரசா எதுவுமே எங்களை காம்ப்ரமைஸ் பண்ண. இனிமேலே நம்ம சேனல்ல பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோஸும் வரும். மக்கள் எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஆதாரத்தோட. அந்த வீடியோவும் வரும். நீங்க தான் அதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். சில பேர் பயந்துகிட்டு வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க தைரியமா அதை நாங்க கொண்டு வரோம்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் காரணம் தளபதி ஃபேன்ஸ். உங்களை நம்பிதான் டிவிகே தொடர்கள். அதையும் தாண்டி இதை பார்த்துட்டு இருக்க எல்லா ஜன மக்களுக்கும் தான் நான் சொல்றேன். சரி மக்களே, நம்ம ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்கு போயிடலாமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஆடியோ ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. அதையும் தான் இந்த வீடியோ நம்ம காட்ட போறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் துத்திப்பட்டியிருந்து சிஸ்டர் பேசினாங்க. அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. அவங்க கணவர் திருச்செந்தூர் போறதுக்காக இருந்தாரு. சேலம் பேருந்து நிலையத்துல ஒரு 2:30 மணிக்கு நைட்டு 7 பேர் கொண்டு கும்பல் அவர் அடிச்சு உதச்சிருக்காங்க. பேண்ட் சட்டையெல்லாம் கிழிச்சு அவர் கையில இருந்த 5000 ரூபாய் பணத்தையும் விவோ செல்போனு எல்லாத்தையும் பறிச்சு அவங்கள அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சிஸ்டர் பாவம் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. 4 மணிக்கு ஹஸ்பண்ட் இந்த கோலத்துல வீட்டுக்கு வராரு. எனக்கு பயமா இருக்கு. காசு போனா போகுதுன்னா உயிர் போனா என்னன்னா பண்றது? எனக்கு ஒரே புள்ளதான் இருக்கு அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் அனுப்புல மெசேஜையும் ஆடியோ ரெக்கார்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இங்க சில பேர் ஆதாரத்தோட காட்டினாதான் அறவே காடுங்க நம்புதுங்க. என்ன பண்றது? பாத்தீங்களா மக்களே, இத பண்ணினது திருநங்கைகள். உங்க எல்லாருக்குமே தெரியும், சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல திருநங்கைகள் தொல்லை அதிகமா இருக்கு. அதை தப்பான விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்கிற நானும் கேள்விப்பட்டு இருக்கேன். அவங்க இப்படி பண்ணலாமா? மனுஷ உயிருங்க, அதுன்னு அவ்வளோ இலக்காரமா போச்சா என்ன? இப்ப அந்த சிஸ்டர் பேசின ஆடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏங்க, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ நடக்குது. கண்ணுக்கு தெரியாம எவ்வளோ தப்புகள் நடக்கும். அது எத்தனை பேர் சொல்லாம இருப்பாங்க. இப்ப அதை நான் ரியலைஸ் பண்றேன். சரி, அந்த சிஸ்டர் என்ன பேசுறாங்கன்னு நம்ம கேட்போம். வணக்கம் நண்பா. நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து ஆம்பூரில் துத்திப்பட்டு கிராமத்துலேருந்து பேசுகிறோங்க நண்பா. நானும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து கந்த சஷ்டி விரதம் இருந்தோம் நண்பா. எல்லோரும் திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு காசு கையில் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் போய் வரேன்னு சொல்லிட்டு 28ஆம் தேதி கிளம்புனாருங்க. அன்னைக்கு நைட்டு 2:30 மணி சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போயிருக்கிறாருங்க. பின்னாடியே 7 பேர் சேர்ந்த திருநங்கைகள் வந்து அவரை இடமறிச்சு கத்தியை காட்டி அவர்கிட்ட இருந்த 5000 ரூபாயும் செல்ஃபோனையும் பிடுங்கிட்டு சட்டை பேண்ட்டெல்லாம் கத்தி வச்சு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரால் எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. நாங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலன்னாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எப்பவுமே அப்படி பண்ணி வைக்க மாட்டார். ஆனால் எனக்கு சந்தேகமாக இருந்ததுனால நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். நான் போய் அக்கம் பக்கம் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் மாதிரி நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருக்குது, வேறு எங்கன்னா போகிறாரா என்னன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் பதட்டமாகவே 2 நாளாக இருந்தேன் பிரதர். ஆனால்
இன்றைக்கி விடிய காத்தால வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து சேர்ந்த கோலத்தை பார்த்து நான் ரொம்பவே அழுந்துட்டேன். ரொம்பவே போட்டு இந்த பேண்ட்டு சட்டை மொத்தத்தையும் கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு மொத்த டீட்டெயிலும் இப்படி சொன்னாங்க. அதே இல்லாத அங்கங்கே 5, 10, 50, 100ன்ட்டு வாங்கி வந்து வீடு வந்து சேர்ந்தோமா, நான் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொன்னதும் எனக்கு அப்படியே நெஞ்சே அடிச்சிடுச்சு பிரதர். நான் 2 பசங்க, நான் எங்கள் வீட்டுக்கார், நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம். கலப்பு திருமணம் ஃபேமிலி எங்களுது. நாங்கள் கலப்பு திருமணம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு ஃபேமிலியும் அவங்க வீட்டு ஃபேமிலியும் எந்த ஹெல்ப் இல்லாத தனியாக தான் இருக்கிறோம். கூலி வேலை தான் செய்கிறாருங்க. எனக்கு இந்த காசு போனது கூட பெரிய விஷயம் இல்லை பிரதரே. எங்கள் வீட்டுக்காருக்கு எதுனா ஒன்று ஆயிருந்துச்சுன்னா நானும் என் பசங்களும் நடுத்தெருவில் தான் பிரதர் நின்று இருக்கணும். ஏன் நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. எதுக்கு நியாயம் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நானும் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிரதர் ஃபேஸ்புக்கில். சரி, எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு உங்கள் மூலயமா ஒரு ஹெல்ப்போ இல்லை ஆறுதல் கிடைக்கணும், இல்லை ஒரு ஹெல்ப்பு கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரதர். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். 2 பசங்களை வச்சுட்டு படிக்க வைக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இந்த நிலமையில அவருக்கு எதனா ஒன்று ஆயிருந்துச்சுன்னா நாங்கள் நடுத்தெருவில் தான் பிரதர் எதனா ஒன்று ஆயிருந்தாலும் எங்களுக்கு தகவல் யார் சொல்லியிருக்குவா பிரதர்? எனக்கு நினச்சாவே நெஞ்செல்லாம் படப்படணுது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு நம்ம நாட்டில் ஆம்பளைங்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு கூட வீட்டுக்கு வர முடியாதா? மிட் நைட்டில் ஒரு ஆம்பளை கூட வெளியே போக முடியாத அளவுக்கு நம்ம நாடு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ பொம்பளைங்கெல்லாம் வெளியே போனால் என்ன கதி ஆவாங்கன்னே தெரியல பிரதர். எனக்கு அதை நினச்சா ஒன்றும் நெஞ்சு படப்பட நடிச்சிக்குது. நன்றி பிரதர். இந்த மாதிரி கொடுமையாங்க நம்ம நாட்டில் நடக்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். நேற்று என்னையும் என் டீமையும் மிரட்டின அந்த ஜீவனுக்கு ரொம்ப நன்றி. நான் பாட்டுக்கு ஜாலியாக ஃபன்னி வீடியோ, பொலிட்டிக்கல் வீடியோ போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன். எங்களை மிரட்டி அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் யோசித்தோம், சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம தைரியமாக வெளியே கொண்டு வரலாம், எவன் என்ன பண்ணிடுவான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ வரும், மக்கள் எதிர்பார்த்த அந்த வீடியோ வரும். ஆனா அந்த சிஸ்டர் பேசினது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்தா யோசிச்சு பாருங்க. அதை யாருமே யோசிக்கிறது இல்ல. யாருக்கோ நடந்துச்சு, எவனுக்கோ நடந்துச்சு, எவளுக்கோ நடந்துச்சுங்கிற மைண்ட் தாட்ல மட்டும் தான் நம்ம இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது பிரச்சனைனா அவங்க நம்ம வீட்டுல ஒரு ஆளா இருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம் அப்படிங்கிற யோசிச்சாலே இங்க பாதி பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ண முடியும். மக்களாகிய உங்ககிட்ட நான் கேட்கறேன், இது மாதிரி உங்க ஊர் நடக்கிற பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில நடந்த பிரச்சனை, இது வரைக்கும் வெளிவராத பிரச்சனை எதா இருந்தாலும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபன் ஃபேக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் பேஜ் ஆகட்டும், எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். உங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா செய்வோம். யாருக்கும் பயப்படாமல், எந்த கட்சிக்கும் அஞ்சாமல், உண்மையை தோல் எடுத்து காட்டும் ஃபன் ஃபேக்ஸா எங்களுக்கு உங்களால் முடிந்தால் மட்டும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் செய்யும் நிதியுதவி எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். இந்த நிதியுதவி இனிமேல் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு லாயர் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இனிமேல் ஏதாவது பிரச்சனை என்ன எதுனா நாங்கள் லாயரை வச்சு தான் மூவ் பண்ணணும். எல்லா மீடியாவும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் நாங்களும் அதுதான் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் கம்பி எண்ணிட்டு தான் இருப்போம். ஈஸியாக அவதூறு பரப்புறேன்னு சொல்லி யார்கிட்ட கேஸ் எங்க மேலே போட்டா யாரும் வந்து பாப்பா? யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க, உன்னை நீ தான் பார்த்துக்கணும், நீ மட்டும்தான் பார்த்துக்கணும். யாரும் வந்து உன்னை பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. மோசமான சுயநலமான உலகம். சரி மக்களே, அடுத்து ஒரு நல்ல கருத்துள்ள உண்மை சம்பவத்தை மக்களுக்கு தோலுரித்து காட்டுற வீடியோவோட நாங்க வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபன் ஃபேக்ஸ் அண்ட் டீம்.